ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம். இப்போ என்னென்னா நம்ம இப்போ ரீசெண்டாக எல்லா சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேற்று பார்த்துருப்பீங்க ஹிந்தி ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மேக்ஸு சயின்ஸு அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் டெய்லி என்ன செய்யுங்க, அந்த வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்களை அதில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்மளோட மெயின் வந்து நிறைய சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு எல்லா சப்ஜெக்ட்டும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் பிடிக்கும். பட் சயின்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லாருக்கும் நம்மளோட பார்ட்ஸ் தெரியும், நம்மளோட ஹியூமன் பாடி தெரியும். நம்மளுக்கு வந்து நிறைய இருக்குது ஹியூமன் பாடியில், ஐஸு, நோஸு, நிறைய பார்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் சொல்லுவோம். நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடி நம்ம லோயர் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்கேஜியில் என்ன சொல்லி கொடுப்பாங்க, பார்ட்ஸ் ஆஃப் பாடி தான் சொல்லுவாங்க. ஐஸு, ஹெட்டு, நோஸு அந்த மாதிரி படிச்சுட்டே இருப்போம். இது ஹையர் கிளாஸ் போக 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 நீ அடுத்தடுத்த பார்ட்ஸ் பற்றி டீட்டெயில்டாக படிச்சுட்ருப்பீங்க. பட் இப்போவே நீ இந்த லீவில் நீ யூஸ்ஃபுல்லாக என்னென்ன ஒரு சில பார்ட்ஸை பற்றி நீ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். ஸோ நீ வந்து என்னென்னா எல்கேஜி டு இப்போ 5th வரைக்கும் பார்ட்ஸ் ஆஃப் பாடி எல்லாருமே படிச்சுப்பா, எல்லாருக்குமே தெரியும். லோயர் கிளாஸில் கேட்டாலும் தெரியும், பெரிய கிளாஸில் கேட்டாலும் தெரியும். ஸோ அதையே நம்ம என்ன செய்யணும்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ், எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் 2 விதமாக பிரிக்கலாம். இன்டர்னல் ஆர்கன்ஸ்னால் நம்ம பாடி பார்ட்ஸ்க்கு உள்ளே இருக்க பாடி பார்ட்ஸ், நம்ம உடம்புக்குள்ளே இருக்க வெளியில் தெரியாத பாடி பார்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் ஆர்கன்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ்னால் ஐஸு, நோஸு, இயரு, நம்ம விஷுவலாக பார்க்குற எல்லாமே எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் கேட்டால் எல்லாருமே சொல்லிடுவேன், ஐஸ் மேம், நோஸு, இயரு அந்த மாதிரி எல்லாமே நீ சொல்லிடுவேன். பட் இன்டர்னல் ஆர்கன் கேட்கும்போது நீ என்ன செய்வ, நிறைய பேருக்கு ஒரு சில பார்ட்ஸு தெரியாது, ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஒரு இது தெரியாது. அதில் நிறைய இருக்குது. பிரெயின் இருக்குது, ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது, கிட்னி இருக்குது, லிவர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இதில் இப்போ மெயினாக நம்மளுக்கு என்ன பார்ட்ஸ் யூஸ் ஆகுதுன்னா பிரெயின். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரெயின். பிரெயினை பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரெயின் நம்மளோட ஃபுல் பாடியும் ஆக்டிவேட் பண்ணுறது என்னவோ பிரெயின் தான். நம்ம எல்லாமே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தவங்களை பார்க்குறோம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறோம், இல்லை இப்போ நடந்து போயிட்டுருக்கோம், இது இந்த இடத்துல இது இருக்குது, நமக்கு சேஃபாக போகணும் அப்படிங்கிறது நம்ம எல்லா செயலையும் அதை தான் என்ன செய்யுது, செயல்படுத்திட்டு இருக்கு. இப்போ நம்ம போகும்போது இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு எது உணர்த்தும், நம்மளோட பிரெயின் தான் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், நம்மளுக்கு சொல்லிகிட்டே இருக்கும், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. நம்ம பிரெயின் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எல்லா விஷயத்துக்கும் பிரெயினை தான் யூஸ் பண்ணுவோம். நீ படிக்கிறியா, அதுக்கும் பிரெயின் தான் யூஸ் ஆகும். நீ ஒரு விஷயத்தை பார்க்குறியா, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறோமா, எல்லாமே நம்ம பிரெயின் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், நம்மளுக்கு ஹிண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது இருந்தால் மட்டும்தான், அப்போ தான் நம்ம கூட சில டைம் என்ன செய்வோம், ஏதாவது ஒன்றுனா என்ன உனக்கு பிரெயினை யூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்போம். பிரெயினை யூஸ் பண்ணால் நம்ம பிரெயின் வந்து நல்ல விஷயங்களெல்லாம் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் என்ன செய்வாங்க, நம்ம பிரெயின் வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. பிரெயினுக்குள்ளேயே நம்மளுக்கு தெரிஞ்சது பிரெயின் மட்டும்தான், பிரெயினுக்குள்ளேயே நிறைய இது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஸ்டார்டிங்கில் உனக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, பிரெயினில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா ஃபார் பிரெயின். ஃபார் பிரெயின்னா என்னென்னா நம்மளோட முன்மூளை. முன்மூளையில் அதுலேயும் சில பார்ட்ஸ் இருக்குது, அது அடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிரெயினோட 3 பார்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார் பிரெயின், நெக்ஸ்ட்டு வந்து மிட் பிரெயின். மிட் பிரெயின்னா நடுமூளை. நெக்ஸ்ட்டு ஹிண்ட் பிரெயின். ஹிண்ட் பிரெயின்னா பின்மூளை. இப்போ ஒவ்வொரு மூளையும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யும். ஃபார் பிரெயின் ஒரு வேலையை செய்யும், மிட் பிரெயின் ஒரு வேலையை செய்யும், ஹிண்ட் பிரெயின் ஒரு வேலையை செய்யும். ஸோ இது ஒன்று ஒவ்வொரு வேலையை செய்யும்போது தான் நம்ம பிரெயின் என்ன செய்யுது, ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. நம்ம வந்து என்ன செய்கிறோம், நம்ம எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லா டே லைஃப்பில் எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் நம்ம பிரெயின் என்ன பண்ணிகிட்டே இருக்குமா, நம்ம தூங்கினா கூட என்ன பண்ணுமா, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குமா, ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே யோசிச்சுட்டே இருக்குமா. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம லைஃபுக்கு ரொம்ப நம்ம பாடி வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு மெயின் என்னதான் பிரெயின். ஸோ அந்த பிரெயின் வந்து நம்ம இந்த செயலெல்லாம் செய்யணும், இந்த செயலெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒவ்வொரு இதை உணர்த்துறது ஃபுல்லாமே நம்ம பிரெயின் தான் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3 இது பார்த்துருக்கோம். எனக்குலாம் ஃபார் பிரெயின், மிட் பிரெயின், ஹிண்ட் பிரெயின். ஸோ இதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, எது எந்த ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய இது கொடுக்கும்போது நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோரும் வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ.